புரட்டாசி. ஹரிபோல் தண்டவாத் மகாராஜ் அண்டவாத் பிரணாம் மகாராஜ். ஹரிபோல். எது? கோவிந்த பட்டம் பகவானுக்கு இந்திரன் சூட்டுறார் புரட்டாசி தண்ணி. பகவான்கிட்ட மோதிட்டு தோத்து போய் ஒரு சிவபெருமான் புத்திமதி சொன்ன பிறகு பயந்து பயந்து ஒரு பசுவோட, காமதேனு பசுவோட வந்து சரணாகதி பண்றான் இந்திரன். பகவானுக்கு அபிஷேகம் பண்றான். ஒரு பாறையில அவரை அமர செய்து அவருக்கு வந்து பாலாபிஷேகம் இதெல்லாம் பண்றான். கங்கா தீர்த்தம், துளசி தீர்த்தம் இதெல்லாம் பண்ணிட்டு கோவிந்தன்கிற நாமத்தை சூட்டான். விந்தையால அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். விந்தை பண்ணிட்டு காப்பாத்துறார். அதான் புரட்டாசி சனிக்கிழமை. பொதுவா சனிக்கிழமைகள் விசேஷங்கிறது இதுதான் அர்த்தம். இப்போ கீதையில வந்து நம்ம பார்க்கலாம், எங்கேயாவது அந்த இப்போ அர்ஜுனன் அந்த நாமத்தை சொல்றார், கோவிந்தா நான் போரிடேன் அப்படின்னு சொல்லி வரும் அந்த நாமம். அது வந்து நினைவுபடுத்துறது. பகவானோ இல்ல அர்ஜுனனோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நாமத்தை சொல்றாங்கன்னா அந்த குறிப்பிட்ட லீலையை வந்து அந்த இடத்துல மனசுல வச்சு அவங்க பேசுறாங்க. நமக்கு கூட யாரையாவது பார்த்தா அவங்களுடைய குணம் சம்பந்தமா ஏதாவது ஒரு பேரு வாயில வரும். அதுவே அவங்களுக்கு பிரபலமான பேரா மாறிடுது காலப்போக்கில். இப்படி கிருஷ்ணருக்கு பல நாமங்கள் இருக்கு. கீதையில வந்துட்டு வாசுதேவ சர்வமிதி, எல்லாத்துக்கும் நானே ஆதாரம், நான் தான் மூலம் என்கிற ஞானம் உள்ளவன் ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிது அப்படிங்கிறார். ஏன்னா ஞானம் இருந்தா கூட கிருஷ்ணத்தை வரமாட்டாங்க. எந்த ஞானம் இருக்கணும்னா வாசுதேவன் தான் சர்வத்துக்கும் அப்படிங்கிற ஞானம் இருக்கும். எது இருக்கணுமோ அது இல்லாம மற்றதெல்லாம் நிறைய இருந்து அதெல்லாம் ஒரு சுமை தானே. சில பேர் வீட்டுல பழைய சாவி கொத்தா சேர்த்து சேர்த்து ஒரு ரிங்கு மாதிரி கம்பியில தொங்க வச்சு எந்த பூட்டை திறக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சாவிக்கு பிரயோஜனம். அது மாதிரி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது பிரயோஜனம் இல்லை. எதுக்காக அப்படிங்கும் போதுதான் பிரயோஜனம் வரும். அதுதான் சனாதன கோஸ்வாமி சைத்தன்யரை பார்க்கும்போது, நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், என்னோட கடமை என்ன இப்படி கேட்கிறார். உபனிஷத்து இது பிரம்மசூத்திரம், அதாவது பறந்து கிடக்கிற வேத விஷயங்களை சுருக்கி கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் சூத்திரம். அதுல வந்து நாம கேள்விப்பட்டிருக்கோம், ஓம் அதாதா ஜிக்னாசோ ஓம் அப்படின்னு வரும். முடிக்கும் போது அதே போல ஓம் அனாவிருத்தின்னு வரும். அந்த ஓங்காரம் ரெண்டு பக்கம் போடுறாங்க. இறைவன்ல இருந்து ஆரம்பிக்குது, நடுப்புல இருக்குது, அப்புறம் இறைவன்ல பூர்த்தி. நம்ம காயத்ரியோ எந்த மந்திரங்களையும் சொல்லும் போது முதல்லையும் இறுதியிலையும் ஓம் போடுறதோட அர்த்தம் முதல், முடிவு, நடு மூணுமே கிருஷ்ணர் தான். அதுக்காக அதை போடுறோம். ஏன்னா காத்தல்ல அந்த மூணு வந்துடுது. இப்படி இருக்குது. அப்போ அந்த வாசுதேவன் தான் அத்தனைக்கும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமா யாருக்கும் அமையாது. மற்றவர் பாரம்பரியத்துல வியாசதீர்த்தர் ஒரு அவர் ஆச்சாரியர், இந்த ஒரு சீடனை எல்லாரும் மட்டம் பெற்ற போது அவன் வந்து சாதாரண குடும்பத்துல உள்ளவன், ஆடு மேய்க்கிறவன். இப்போ சமையல் கட்டுல இருந்து வெளியே அந்த ஆச்சாரியர் வரும்போது கையை பொத்திட்டே வந்து, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாங்கும் போது, சமையல் கட்டுல இருந்து வாரீங்க, அதனால துவாதசி நாளா இருக்கு, சுண்டைக்காவா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சில பேர். ஆளாளுக்கு அதா இருக்கும் இதா இருக்கும் தான் சொன்னாங்க. ஆனா அவர் வெறுங்கையோட தான் வந்தார். அப்போ இந்த கனகதாஸ் இவன் மட்டும் இவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார்,
எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறது வாசுதேவன் தான். வாசுதேவனை தவிர வேற யாரு எந்த இடத்துலயும் இருக்க முடியும்? அதுவும் உங்க கையில அவரை தவிர யார் இருப்பா அப்படின்னு அப்ப அவர் கையை திறந்தா வாசுதேவன்கிற ஒரு சாலக்கிரமம் ஊற்றி அவர் கையில இருக்கு. ஒரு சீடனுடைய விருப்பத்தை பகவான் வந்து பூர்த்தி செய்யறார், குருவுக்கு பூர்த்தி செய்யறாரு. அதுவும் கீழ இருந்து மேல பார்த்து போகுது. இதெல்லாம் என்னதுன்னா அந்த ஞானம் வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா நமக்கு படக்குன்னு கோபம் வரும். உன்னாலதான் இதாச்சு, இவராலதான் இது நடந்தது, அப்படி நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் நம்ம வச்சிருக்கோம். ஆனா ஆதி காரணமா அவர் இருக்கிறார். ஏன்னா நம்ம கர்ம வினைகள் வந்து நேரடியா நம்மளை தாக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு கடவுள் மேல ரொம்ப கோபம் வந்துடும். அதனால ஒரு குறிப்பிட்ட சூழலை இயற்கை வந்து உருவாக்கும். அந்த சூழல் மூலமா கர்ம வினைகள் வந்து வினை பயன்கள் வந்து வெளிப்படும். இதுதான் ப்ராசஸ். இப்போ நமக்கு கோபம் வந்து எங்க காட்டுறது அப்படின்னா, உண்மையிலே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். அமைச்சு தர்றது தான் பகவான். அந்த அமைப்பாளர், இந்த உரிமையாளர் அவர் அப்படிங்கிற ஞானம் வரணும். அதுதான் கீதையில வந்து சொல்றார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா. அந்த ஞானம் உள்ளவனத்தான் மகாத்மா அப்படிங்கிறார். அந்த ஞானம் இல்லாத போது அது துராத்மா தான். அபிஷேக் துராச்சாரம் அப்படின்னு தீய நடத்தைகள், பொருத்தமில்லாத நடத்தைகள் உள்ளவங்க துராச்சாரம். அப்படி துராச்சாரி, மித்தியாச்சாரின்னா நடிக்கிறவன். அனுஷ்டானம் போனா தெரியும், ஆனா நடிப்புக்கு தான் செய்வான் மித்தியாச்சாரி. ஆச்சார பத்தி நிறைய இருக்கு. ராமானுஜர் சொல்றாரு ஆச்சார் பிரச்சார் அப்படிங்கிறார். கடைப்பிடிக்கிறத நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறார். கடைப்பிடிக்காதத பேசாதீங்க அப்படிங்கிறார். 4 பேருக்கு சொல்லக்கூடாது, கடைப்பிடிச்சிட்டு பேசுங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி வாசுதேவன் தான் சர்வத்துக்கும் அப்படிங்கிற ஞானம் வந்து ரொம்ப, அப்படிப்பட்ட ஞானி ரொம்ப ரொம்ப அரிது அப்படிங்கிறார். ஏன்னா ஞானத்துல வந்து கர்வம் வர வாய்ப்பு உண்டு. எப்பவுமே அறிவில்லாத போது கர்வம் வராது. அறிவுடைய ஒரு பக்க விளைவு, சைடு எஃபெக்ட் தான் கர்வம். ஆனா கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவு இருந்ததுன்னா அந்த கர்வம் வராது. ஏன்னா வரும்போது கிருஷ்ணர் ஞாபகம் வந்துடும். கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு வரும்போது எப்படி நம்ம மேற்கொண்டு கர்வப்பட முடியும்? அப்போ அந்த ஞானத்தை வந்து அவரு கீதையில பேசும்போது முதல்ல தன்னை அறியணும், அடுத்துதான் இறைவனை அறிய முடியுங்கிறார். அது தன்னை அறியறதுக்காகத்தான் 13வது அத்தியாயத்துல வந்து சேத்திரஜ, சேத்திர, உடல், உடலுக்கு உரிமையாளன், அடுத்து அத்தனைக்கும் உரிமையாளன், சேத்திரக்க ஞானம் இப்படிலாம் கொண்டு வர. இதுல இந்த உடல் அப்படின்னு சொல்லும் போது கூட அதுல வேதாந்திகள் எப்படி கொடுக்குறாங்கன்னா 25 மூலகங்கள் கொண்ட ஜட தொகுப்பு நமக்குள்ள இருக்கு. அதைத்தான் சரீரம்னு சொல்றாங்க. இந்த நேரடியா நம்ம உடம்ப குறிக்காம அந்த 25 மூலகங்கள் கொண்ட இந்த தொகுப்பு அப்படிதான் கொண்டு வராங்க. அதை பத்திலாம் ஒண்ணு ஒண்ணா தத்துவ தரிசனம்னு சொல்லி வேதங்கள்ல ஒரு பார்த்து அதுல நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. மத்துவர் வந்து அதுக்கு ரொம்ப எழுதியிருக்கிறாங்க. அப்போ வாசுதேவன் தான் சர்வம் காரணங்கிற அந்த அறிவாளி கிடைப்பதற்கு அரிது அப்படின்னு சொல்றாரு. அந்த கிருஷ்ணரே சொல்லும் போது நமக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கிடையாது. எல்லாம் அவர் தான் அப்படிங்கிறது கூட அவர் கருணை இருந்தா தான் அது புரியுது. அதனாலதான் அர்ஜுனன் கூட கிருஷ்ணர்கிட்ட நீங்க எல்லாம் நானேன்னு சொன்னீங்க, எனக்கு அதுல நான் நம்பாம இல்லை, அப்படியே ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க மட்டும் சொல்லல, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் அதை சொல்லியிருக்கிறாங்க. அசிதர், கனாடர், இவங்கெல்லாம் நிறைய பேர், நாரதர், பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன்.
நம்புறேன். ஆனா அதை நான் கண்ணுக்கு கண் அதை நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது தான் விஸ்வரூபம் வருது. அந்த எல்லாம் நானுங்கிறத திணுசு திணுசா பகவான் காட்டுறார். அப்ப காட்டும்போது இப்ப அவன் வந்து கண்ணாலே பார்த்துட்டான். இதுவரைக்கும் ஞானம் அவனுக்கு அந்த அறிவு புகட்டப்பட்டது. இப்ப கண்ணுக்கு கண் பார்த்த பிறகு இனி அவன் நம்பாம இருக்க முடியாது. வெறும் சொல்லால நம்புறதுங்கிறது வந்து ஆஹ் ரொம்ப அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து வர்ற வார்த்தைகளை நம்ம நம்பித்தான் ஆகணும். அந்த ரீதியில வேதங்கள் தலையாயதா இருக்கு. வேதங்கள் சீடர்கள் மூலமா சீடர்களுக்கு குரு மூலமா தரப்படுது. அதனால அதுக்கு சப்த பிரமான் அப்படின்னு பேர். சப்த பிரமாணம். கேட்டு நம்புறது, அடுத்து பார்த்து நம்புறது, மூணாவது யூகத்துல நம்புறது. மூணு தினசு இதுல கேட்டறிதல் தான் வசதிங்கிறதுனால நம்ம பாரதத்துல வந்து குருகுலம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. குரு மூலமா சீடர்களுக்கு என்னென்ன வேணுமோ அது தரப்பட்டது. அது பிற்காலத்துல எல்லாம் மாறி போயிருக்கு, அவ்வளவுதான். ஆக விஷயம் என்னன்னா, வாசுதேவன் சர்வத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடக்கிறது தான் ஞானம். ஞானம்தான் பணிவுக்கு துவக்கம். இதுக்கடுத்து தான் பக்தியை பத்தி பேச முடியும் அப்படிங்கிறது கருத்து.